இல்ல வேணாம். நீங்க வேற ஏதோ சொல்லி இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல. நீங்க சொல்றது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இவர் வந்துட்டு ஆக்டர். அவரும் ஆக்டர் தாங்க. இல்லங்க, என்ன அவர் காமெடி ஆக்டர்? இது காமெடி ஆக்டர்லாம் இல்ல. ஹி இஸ் a kind of a very top celebrity in Kollywood, even in Tollywood. A very nice person. அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலிவுட் இல்ல, நான் அது பேரு சொல்ல மாட்டேன். நீங்க எவ்வளவு பண்ணாலும் நான் அது சொல்ல கூடாது அப்படின்றதுனாலதான். அவரும் வந்துட்டு பல இன்டர்வியூஸ்ல ஓப்பனா பேசியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். அதனால நான் தனியா இருக்கணும்ன்றது என் விருப்பம். நான் சொல்ல வரல. நான் ஃபோர்ஸ் பண்ணிக்க விரும்பல. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சமுதாயத்துக்காக நான் இருக்க முடியாது. பட் எனக்கு பிடித்த நபர் இருக்காரு. இவர் எப்படின்னா ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். அவர் பேரலி பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. பொது வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாரு. எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு. அண்ட் பேசிக்லி ஹீஸ் அ வெரி டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் கை. நல்லா இருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் தனியா இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. பிடித்த நபர் இருக்காங்க, மூவ் ஆயிட்டு இருக்கு. பெரியவங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஓபன் பிரஸ் மீட்ல அவர் பேசுவார். நம்மளுடைய இளைஞர்கள், அதாவது நம் இளைஞர்கள் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே வந்து இந்த சரக்கு போதை, இந்த மாதிரியான ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மக்களுக்கு அதை வந்து திருத்துறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? இப்போ ஆக்சுவலி நாங்க ஒரு தனி குழுவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரீஹாப் சென்டர் மாதிரி. இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தக்கூடிய ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் மாதிரி இல்ல தலைமுறைகள். இப்ப வந்துட்டு கிராமத்து சைட்ல உள்ள ஸ்கூல் மாணவர்களுக்கே வந்துட்டு கஞ்சாலாம் கிடைக்குது. அந்த மாதிரியான நிலைமைகள். அதுவும் இப்போ ஒரு சில வருடங்களா, ஒரு 2-3 வருடங்களா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் போது அம்மா அப்பாவுக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியாதானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க, அது நம்ம தெரிய வைக்கணும். கரெக்டான ஒரு விழிப்புணர்வே போதையில சொல்றேன். அதாவது அந்த போதையில அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாத பண்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அந்த போதைன்ற ஒரு விஷயத்துக்கான கரெக்டான விழிப்புணர்வு இன்னும் போகல. அதாவது முதல்ல இந்த மாதிரி இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, போக 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 ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு.